தமிழ்நாட்டில் போதை விவகாரத்தை பற்றி பேசுவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தகுதியில்லை என்று மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள நீலாங்கரையில் மஞ்சப்பை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் மற்றும் மெய்யநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு பணம் செலுத்தினால் மஞ்சப்பை வரும் தானியங்கி இயந்திரத்தின் பயன்பாட்டு நிலையத்தை ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தனர். பின்னர் தானியங்கி இயந்திரத்தில் பணம் செலுத்தி மஞ்சப்பை எடுத்து அமைச்சர்கள் பார்வையிட்டனர். இனி பிளாஸ்டிக்கிற்கு குட் பை என்ற தலைப்பில் கடற்கரையில் இந்த தானியங்கி மஞ்சப்பை இயந்திர நிலையத்தை அமைத்துள்ளனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், குட்கா பான் போதைப் பொருட்களை விற்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத எடப்பாடி பழனிசாமிக்கு போதை விவகாரத்தை பற்றி பேசுவதற்கு தகுதியில்லை என்று தெரிவித்தார். கடந்த இப்போ 33 மாசமா தான் திமுக ஆட்சியில் இருக்கு. 33 மாசத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வை திரு எடப்பாடி பழனிசாமி எண்ணி பார்க்க வேண்டும். சென்னையில் தடை செய்யப்பட்ட குட்கா, பான்பராக் போன்ற போதை வஸ்துக்கள் அதிக அளவில் கிடைக்கிறது என்று சட்டமன்றத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் மூலம் குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டது. அதெல்லாம் இல்லைன்னாங்க. உடனடியாக மறுநாளே சட்டமன்றத்திற்கு 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்னையில் மிக தாராளமாக கிடைக்கிற அந்த குட்கா, பான்பராக் போன்றவற்றை சட்டமன்றத்திலேயே எடுத்து காட்டினோம். அதில் நானும் கூட ஒருவன். அப்படி எடுத்து காட்டியதற்கு பிறகு என்ன செய்திருக்க வேண்டும்? ஒரு நியாயமான முதலமைச்சர் என்ன செய்திருக்கணும்? எங்க கிடைச்சதை சொல்லுங்க, அதை நான் உடனடியாக தடுக்கிறேன், அதை பறிமுதல் பண்றேன், அது வித்தவங்க பேர்ல நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கணும். இப்ப இந்த பான்பராக், குட்கா போன்ற இந்த போதை வஸ்துக்கள் விற்பவர்களுடைய கடைகள் ஏறத்தாழ 5000த்திற்கும் மேற்பட்ட கடைகளை கடந்த 3 மாதத்தில் மட்டும் சீல் வைத்திருக்கிறோம். காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறது. கர்நாடகாவில் இதுக்கு தடை இல்லை. கர்நாடகாவிலிருந்து இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் மிக எளிதாக கடத்தி வருகிறார்கள். காவல்துறையினர் பெரிய அளவில் சிரமப்பட்டு அதை தடுத்து இன்னைக்கு நடவடிக்கை எடுக்கிறோம். நிறைய பேர்ல குண்டாஸ் போட்டிருக்கிறோம். நிறைய இந்த மாதிரியான இந்த போதை வஸ்துக்கள் விற்பவர்கள் மீது நடவடிக்கை என்பதையும் கடந்து அவருடைய பணப்பரிமாற்றங்கள்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அன்றைக்கு சட்டமன்றத்தில் அந்த பான்பராக், குட்கா போன்றவற்றை காட்டியவுடன் அதை தடுப்பதற்கோ அதை விற்றவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கோ மனமில்லாமல் பேரவைத் தலைவர் வாயிலாக இந்த 21 பேரின் சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பை நீக்குவதற்குரிய நடவடிக்கை எடுத்தார். இப்படிப்பட்டவர் போதை பற்றி பேசுவது தகுதி இல்லை, அவருக்கு தகுதி இல்லை.